அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு சமையல். ஒரு டேஸ்டியான கொத்து இட்லி செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. தட்டி இட்லி தட்டில் மாவு ஊற்றி எடுத்து வேக விட்டு எடுத்து சின்ன பீசஸாக கட் செய்து கொள்ள வேண்டும். நார்மல் இட்லியிலும் செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு தேக்கரண்டி விட்டு கடுகு சேர்த்து வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வதக்கி தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வதக்கிக்குங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நன்றாக வதக்கிக்குங்க. மல்லி, கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்குங்க. முட்டை 4 உடைத்து ஊற்றி நன்றாக கிளறி பொடிமாஸ் போல் ஆன பிறகு இட்லி சேர்த்து நன்றாக கிளறி லோ ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து நன்றாக கிளறி இறக்கிக்குங்க. அவ்வளோதான், கொத்து இட்லி ரெடி. எப்பொழுதும் இட்லி, சாம்பார், சட்னி செய்து தராமல் இன்று லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இந்த கொத்து இட்லி செய்து கெட்டாக செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். நன்றி.